மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். பேசலாம். சந்திரசேகர ராவ் அவர்களுடைய மகளை கைது செய்ததாகட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய துணை முதல்வரை கைது செய்ததாகட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வச்சிருக்காங்கம்மா. 41 வழக்குகள் கடந்த அதிமுக ஆட்சியில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. செல்போன்ல இருக்கிறத நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், அப்படியே எவிடன்ஸா நீங்க வச்சுக்கலாம். அது எதுக்கு குப்பைக்கு வருது? முதலாளி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் உள்ள, ஐயா நாங்க பிடிச்சிடறோம்யான்ட்டு. உள்ள வந்தா ஒன்னையும் காணோம். இப்ப எதையாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமேங்கிறதுக்காக தேவர் லிட்டரலி ஃபோர்ஸ்டு மாதிரி தான் தெரியுது. 200 கோடி சிலிண்டர்கள் விற்கப்பட்ட நிலையில் நீங்க 50 ரூபாய் கணக்கு எடுத்தீங்கன்னா அது 10,000 கோடி ரூபாய் வருது. அப்ப இந்த 10,000 கோடி ரூபாய் பாரத் பெட்ரோலியம் இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து மோடிக்கு தான் கொடுக்குது. 4842 விசாரணைகள் அவர்கள் சோதனைகள் செய்திருக்கிறார்கள். இதுல எத்தனை தெரியுமா அவங்க கோர்ட்டுக்கு நம்பிச்சது? வெறும் 47 மட்டும்தான். 1000 கோடி சொல்றாங்களே, நான் இந்த இடத்துல 40 கோடி பணம் எடுத்திருக்கேன் சார், இந்த இடத்துல நான் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினதுக்கான இந்த பணத்தை தான் பயன்படுத்தி இருக்காங்க சார், ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா? அதிமுக தான் அவங்க தான் 41 வழக்கில் அவங்க பீரியட்ல வந்திருக்கு. அவங்களை கேட்கணும்னா அடுத்து தங்கமணி அண்ணனை தான் கூப்பிட்டு கேட்கணும். பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஏற்கனவே இதெல்லாம் மிரட்டி தான் அவங்களை கூட்டணிக்கு ஒத்துக்க வச்சது. சும்மா ஒன்னும் ஒரு ஒத்துக்கலையே. இந்த ஈடி இந்த மோடிக்கெல்லாம் பயப்படுறாங்கல்ல, மடியில் எங்கிட்ட கணம்ல நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிளியரா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. யார் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களை கைது பண்ணு, அவர்களுடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் அமலாக்கத்துறையை ஈடுபடுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதை புரிஞ்சுக்காத அளவுக்கு தமிழ் முட்டாளா இருக்கான். வழக்குகளை போட்டு அவர்களை சப்ரஸ் பண்றது ஒண்ணுதான், ஆதிக்கம் செலுத்தி தான் சொல்றதை கேளுன்னு மிரட்டுறது ஒண்ணுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு திமுக என்னைக்கு அடிபணியாது, அவர்களுடைய வலையில சிக்கவும் சிக்காது. அதை விருந்தாலும் சட்ட ரீதியா ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம்னு தான் நான் சொல்ல முடியும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். ஒரு பெரிய ரிலீஃப்ல இருக்கிறதா திமுக அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே கடுமையான கேள்விகளை ஈடியிடம் கேட்டு அமலாக்கத்துறை விசாரணைக்கு, அதாவது டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு, 1000 கோடி ஊழல் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடந்த அமலாக்கத்துறை ரைடுக்கு ஈடி தற்காலிகமாக இப்ப தடை விதிச்சிருக்கிறது. கோடை கால விடுமுறைக்கு பிறகு மீண்டும் விசாரிக்கலாம், உங்க தரப்பு வாதங்களை வைக்கலாம் அப்படின்னு ஈடிக்கு சொல்லியிருக்கிறது. பல்வேறு கேள்விகளை கடுமையாவே கேட்டிருந்தாங்க நீதிபதிகள். ஒரு தனிப்பட்ட நபர்கள் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு எப்படி நீங்க அரசு துறை நிறுவனத்துல போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது திமுக ஒரு வெற்றியா கொண்டாடுவது போல இருக்கு. உங்களுடைய கொண்டாடுவது என்று சொல்றதை விட நீதி வெற்றி பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இதோட 3வது முறை அவங்க டாஸ்மாக்குள்ள ரைடு பண்றாங்க. இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய என்ன கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, அதை ஃப்ரேமே பண்றாங்க. ஏன்னா இவங்க பிக்சட் அஜெண்டாவோட வர்றாங்க. ஏன்னா இங்க தப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. தெலங்கானா, சத்தீஸ்கர், டெல்லி இங்க எல்லாமே இவர்கள் அரசியல் நெருக்கடி எப்படி ஆளுங்கட்சிக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா மெயினா அந்த லிக்கர் விஷயங்கள்ல அந்த லிக்கர் தயாரிக்கக்கூடிய மதுபானம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆலை உரிமையாளர்களை மிரட்டி அவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா அந்த அரசியல் தலைவர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டதாக சொன்னதாகவோ அல்லது விற்பனையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதேனும் தவறு நடந்திருக்குங்கிறத சொல்லி தான் இவங்க நெருக்கடி கொடுத்து நம்ம சந்திரசேகர ராவ் அவர்களுடைய மகளை கைது செய்ததாகட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய துணை முதல்வரை கைது செய்ததாகட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வச்சிருக்காங்கம்மா. அதே ஃபார்முலா இவங்க அப்ளை பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி எடுக்கும் பொழுது இவங்களுக்கு இங்க அதுக்கு வழி இல்லாம போகுது. அந்த அஜெண்டால தான் உள்ள நுழையிறாங்க. அவங்க நுழையும் பொழுது அவங்க எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு. இந்த டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் எப்படின்னா கிட்டத்தட்ட பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மாதிரி இது ஒரு நிறுவனம். இது என்ன பண்ணுது? அரசினுடைய ஒரு நிறுவனம்.
இது ஆடிட்டுக்கு உட்பட்ட நிறுவனம், அரசு ஆடிட்டுக்கு உட்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, கொள்முதல் செய்யறாங்க அரசு. அதாவது அரசு என்ன பண்ணுதுன்னா, மதுபான ஆலைகள்ல இருந்து மதுவை கொள்முதல் செய்கிறார்கள். கொள்முதல் செய்த பிறகு அதை ரீட்டைல் அவுட்லெட் மூலியமா கம்ப்ளீட்டா வந்து விற்பனை பண்றாங்க. நேரடி விற்பனை தான். இங்க வந்து நம்ம வந்து லைசன்ஸ் தனியா வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து தனியார் விற்பனைகளை நம்ம ஊக்கப்படுத்தல. ஏன்னா அரசுக்கே இந்த வருவாய் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை செய்யறோம். நேரடியாக விற்பனை இருக்கு. இதுல ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே மீறி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இவர்கள் எங்கெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்தார்களோ, டிவிஎஸ் என்ன இந்த கேசஸ் பாத்தீங்கன்னா மிக குறைவா தான் இருக்கு அப்படின்னா, அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லி பல வழக்குகள் பதிவுபட்டு இல்ல அதான் நான் சொல்ல வரேனே நானு. 41 வழக்குகள் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப யார் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதை விசாரிச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த கம்ப்ளைண்ட் போய் அவங்க விசாரிச்சு ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் போய் ஆமா இங்க எக்ஸசிவா ஃபண்ட் ஹேண்ட்லிங் இருந்திருக்குங்கிறத நிரூபணம் ஆகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த வழக்கே பதியப்படுது. ஏன்னா எக்ஸஸ் கேஷ் பிடிக்காம நீங்க பதிவு பண்ண முடியாது இல்லையா வழக்கு பொறுத்த வரைக்கும். சோ அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாம 6 வழக்குகள் வந்து இந்த பீரியட்ல கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததை பேஸ் பண்ணி பதியப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிஎம்எல்ஏக்கு என்ன ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னா, குறைந்தபட்சம் வந்து இவங்க வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணப்பரிமாற்றம் இருந்திருக்க வேண்டும். அந்த பணப்பரிமாற்றம் எது மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அதாவது அன்அக்கவுண்டட் பிளாக் மணி ஜென்ரேட் ஆகி, கருப்பு பணம் அது அவர்கள் செய்த வேலையிலிருந்து ஜென்ரேட் ஆகி, அதை வந்து அக்கவுண்டட் மணியா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருந்தால், அதான் பிஎம்எல்ஏ உடைய ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் இருந்திருந்தால், அதை அக்கவுண்டட் மணியா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருந்திருந்து அதை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா குறைந்தபட்சம் 50 லட்சம். ஆனா இந்த வழக்குகள் எல்லாம் சேர்த்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த 50 லட்சம்ங்கிற வேல்யூவே வருது. ஏன்னா 1 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம் இது மாதிரியான சூழல்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கிளப் பண்ணிக்கிறாங்க. கிளப் பண்ணி அந்த மினிமம் வேல்யூ வருதான்னு பார்த்த பிறகு அதுக்காக தான் இந்த கிளப்பிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். அப்ப இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க யாரை நீங்க விசாரிக்கணும்? நீங்க இந்த 41 பேர் யாரெல்லாம் வந்து இந்த வழக்குல யார் மேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கோ, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கள கூப்பிட்டு தானே நீங்க விசாரிக்கணும். அதுதான முறை. ஆனா இவங்க அதுக்கு மாறா என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க அதே மாதிரி டாஸ்மாக்ல இன்னொரு செக்ஷன் இருக்கு. ஜிஎம் வந்து இஸ் த அத்தாரிட்டி. ஒரு போர்டு இருக்கு. போர்டு மூலியமா பாஸ் பண்றது, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி போர்டு என்ன அப்ரூவ் பண்ணுதோ அதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் சொல்றேன் பிபிசிஎல் மாதிரி இது ஒரு நிறுவனம்னு சொல்லி சொல்றேன். இயக்குனர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. ஆமா, தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது. பாலிசி டிசிஷன் எடுக்கணும். எடுத்து அப்ரூவல் பண்ண பிறகு இதை ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னா ராட்டிஃபை பண்ணி ஆமா கரெக்டா போகுதுன்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாரு. இவங்க என்ன பண்ணாங்க, நேரா எம்டிவே கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க என்கொயரிக்கு. இததான் கோர்ட் கேக்குது. நீங்க 47 பேர் மீது இருக்கக்கூடிய வழக்கை நீங்க எடுத்து கேட்கும் பொழுது அந்த தனிநபர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை நீங்க அவங்களை கூப்பிட்டு தான் நீங்க விசாரிக்கணும். நீங்க அரசு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு சேர்மனை கூப்பிட்டு வச்சு நடத்துறது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பெண் ஊழியர்கள் முதற்கொண்டு உட்கார வச்சு நைட் 11-12 மணி வரைக்கும் நீங்க எப்படி என்ன பேசிஸ்ல நீங்க உட்கார வச்சிருக்கீங்க? ஆளும் அரச நீங்க வந்து த்ரெட்டன் பண்றாங்க. நீதிபதி அவர்கள் அவருடைய பதிவுல நீங்க ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப முழுக்க தவறான ஒரு அணுகுமுறையே இடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல கிளைமேக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அவருடைய செல்போன்ல இருந்து எடுத்தக்கூடிய டேட்டான்லாம் சொல்லி குப்பையில் தூக்கப்பட்டதை தூக்கி போடப்பட்ட எடுத்ததாக இது எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. நீங்க செல்போன்ல இருக்கிறத நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், அப்படியே எவிடன்ஸா நீங்க வச்சுக்கலாம். அது எதுக்கு குப்பைக்கு வருது? இல்ல விசாகன் அவர்கள் யாருக்கு வேணா மெசேஜ் பண்ணிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து மக்கள் வந்து இல்ல ஒரு விசாகன் அப்படிங்கிற ஒரு நபரையே வந்து நமக்கு இந்த ரைடுக்கு அப்புறம் தான் வந்து அவர் பிரபலம் ஆகிறார். அப்படிங்கும்போது அவர் நேர்மையானவர்ன்ற ஜட்மெண்ட்டுக்கு யாருமே நேர்மையானவரோ இல்ல நேர்மையற்றவரோ எந்த ஜட்மெண்ட்டுக்கும் யாருமே வரப்போறது கிடையாது. ஆனா இந்த செயல்பாடு தான் வந்து அங்க ஒரு நகைச்சுவையான ஒரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து மீடியாக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி கொடுக்கணும், எங்க ரெக்கார்டு இருக்குன்னு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுதுதான் அதுல நீங்க என்ன பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து டைம் போட்டிருக்கோம். அந்த டைம்ல வந்து செகண்ட்ஸ் வராது, ரைட்டுங்களா? டேட் வராது, டுடே ஹவர் அப்படி வரும், ரைட்டுங்களா? அவங்க வந்து மில்லி செகண்ட் வரைக்குமே வர மாட்டிருக்கு அதுல கணக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா. அது எப்படி அப்படிலாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்துச்சுன்னு தெரியல. போட்டோஷாப் பண்ணவங்க ஒழுங்காவது பண்ணியிருந்திருக்கணும் அந்த வேலையை. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது போலியான செய்திகளை இவங்க பரப்புவதற்கான முயற்சி. அந்த 1000 கோடி ஊழல்ங்கிறத இவங்க வந்து ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டாங்கம்மா.
இதுல ஏன்னா மத்த மாநிலங்கள் மாதிரி கொள்முதல்கள்ல பிரச்சனை இருந்திருக்கும் ம், அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல உள்ள வர்றாங்க. ம், உள்ள வந்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருக்கு. ம், அப்ப கம்ப்ளைண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த தனிநபர்கள் தவறு செய்திருக்கிறதா இருக்கே ஒழிய நிறுவனமா வந்து எங்கேயுமே தவறு இல்ல. ம், அப்படிங்கும்போது இப்ப சொல்லிட்டோம். இப்ப லிக்கர்ல புடிச்சாகணும். முதலாளிங்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் உள்ள. ஐயா நாங்க புடிச்சிடறோம்யான்ட்டு. உள்ள வந்தா ஒன்னையும் காணோம். இப்ப எதையாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமேங்கிறதுக்காக சரி. தேவர் லிட்டரலி ஃபோர்ஸ்டு மாதிரி தான் தெரியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. ஆனா இந்த விஷயத்துல நீதிபதிகள் அன்னைக்கு கடுமையான கேள்விகள கேட்டாங்க. கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வரம்பு மீறி செயல்படுகிறது அமலாக்கத்துறை. இத தவிர வேற வார்த்தையே தேவையில்ல இந்த இடத்துல. கரெக்ட். அது சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து எங்கேயுமே குற்றம் நடக்கல அப்படிங்கிறத வந்து அது தீர்ப்புல தானமா சொல்ல ஆ. முடியும். நீங்க என்ன கோர்ட் cannot prejudice. ம், நடக்கலன்னு அவருக்கு கோர்ட் இப்ப சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி எவிடன்சஸ் தட் தே ஆர் கோயிங் டு ம், ப்ரொடியூஸ். என்ன ஆதாரங்கள் அந்த கோர்ட்ல அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களோ அதை பேஸ் பண்ண இருக்க ம். போகுது. இதுல இன்னொரு குற்றச்சாட்டு இவங்க சொல்றது வந்து இந்த ₹10 வந்து பாட்டிலுக்கு மேல பாட்டிலுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ம், அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு நண்பர் பேசும் பொழுது கூட வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கட்டுக்கோப்பா சொன்னாரு. ம், ஆஹ் அதற்கு ஒரு நான் மாற்று ஒன்று நான் சொல்றேன் நானு. இது ஒரு கன்சிடரேஷன்ல நீங்க வச்சுக்கோங்களேன். ம், ஒரு 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 பேரலா ஒரு கன்சிடரேஷன். ம், இவங்க சொல்றது வந்து சாத்தியமா அப்படிங்கிறத வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும். ம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இது மூணும் கேஸ் விக்குதுமா. இது மூணும் தனிப்பட்ட நிறுவனங்கள், 3 நிறுவனங்கள். இதனுடைய கேஸ் நீங்க உங்க வீட்டுக்கு வாங்குறீங்க இல்லையா? கொண்டு வந்து அந்த பையன் டெலிவரி போடுறான் இல்லையா? ம், அந்த டெலிவரி போடுற பையனுக்கு ஏற்கனவே கம்பெனில இருந்து காசு கொடுத்துடுறாங்க. ம், ஒரு சிலிண்டருக்கு இவ்வளவு தொகை கொடுத்துடுறாங்க. அது இல்லாம அந்த பையன் என்ன பண்றான்? ஒரு ₹50 காசு சேர்த்து வாங்குறான். ம். 3வது மாடி, ஒரு 4வது மாடின்னு சிலிண்டருக்கு. வரும்போது வாங்குவாங்க. அது நம்ம அது நம்ம எங்க வந்து வந்தாலுமே பரிதாபப்பட்டு ஸ்டாண்டர்டா குடுக்குறது வாங்குறாங்க. தான். அது நீங்க விருப்பப்பட்டு குடுக்குறீங்க. ஆமா. ₹50 விருப்பம் குடுக்குறாங்க. இல்லைன்னா ₹100 குடுக்க வேண்டிய குடுக்குறவங்க கூட அவசியம் சிலர் இல்ல. குடுக்குறாங்க. ஆமா. பெரிய வீடுகள்ல ஆ, குடுக்கக்கூடியவங்க ₹100 பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு ஆ, குடுக்குறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, மொத்தம் எவ்வளவு சிலிண்டர் விக்குது தெரியுங்களா? இந்தியால ம், 200 கோடி சிலிண்டர் 2023, 24ஆம் ஆண்டுல 200 கோடி சிலிண்டர் ம், விற்கப்பட்டிருக்கு. 200 கோடி சிலிண்டர்கள் விற்கப்பட்ட நிலையில் நீங்க ₹50 கணக்கு எடுத்தீங்கன்னா அது ம், 10,000 கோடி ரூபாய் வருது. ம், அப்ப இந்த 10,000 கோடி ரூபாய் பாரத் பெட்ரோலியம் இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து ம். மோடிக்கு தான் கொடுக்குது. இது எப்படி அல்லது ஒருத்தரு பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து அதை வாங்கி இல்ல கலெக்ட் ஒரு பண்ணி பார்ட்டிக்கு கொடுக்குறாரு அதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னா 2 மாடி மூடி மாடி ஏறி வராரு அப்படிங்கும்போது, நம்ம வந்து அவரு கேட்பாரு. அவரு ₹50 கேட்பாரு. நம்ம பரிதாபப்பட்டு ஒரு ₹40 குடுக்குறோம், ₹30 குடுக்குறோங்கும்போது, நீங்க கொடுக்க வேண்டிய அது அந்த அவசியமே இல்லையே. தனிப்பட்ட நபருக்கு நீங்க கொடுக்க குடுக்குறோம். வேண்டிய அவசியமே ஒரு இல்லையே. மனுஷன் கீழ இருந்து தூக்கிட்டு வராரு வெயிட்ட, பாவம்னு நெனச்சு நம்ம அப்ப குடுக்குறோம். அப்ப 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 பார் அதுல இருந்து நடத்துறவங்களுடைய மோடிக்கு போகுதுன்னு ஒரு எப்படி சில சொல்லிட இடங்கள்ல முடியும்? தவறு நடந்திருக்கிற இடங்கள்ல நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன தெரியுமா ம், ஜஸ்டிபிகேஷன் இருந்தது போல சொன்னாங்க. ம், அதை நம்ம விசாரிக்கிறோம். இப்ப வந்து அது மாதிரி உங்களுக்கு எங்க தவறு இருக்கோ அதை நீங்க கொடுக்க விருப்பம் இல்லாத இடங்கள்ல பல இடங்கள்ல இருந்திருக்கு. சில ம், இடங்கள்ல கொடுத்த இடங்கள்ல இருந்திருக்கு. அதுல என்ன ஜஸ்டிபிகேஷன் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, சார் எங்க கடைக்கு சேல்ஸ் காட்டணும். எங்களுக்கு வந்து இதுல வந்து நாங்க எங்க சொந்த செலவுல ஃப்ரீசர் வாங்கி போட்டிருக்கோம். ம், வர்றவங்க கேட்கும் பொழுது வந்து கூலிங்கா கொடுக்கணும்னா இதுக்கான கரண்ட் பில் எல்லாம் நாங்க தான் சார் கட்டிக்கிறோம். ம், அதுக்காக 5 சில நேரங்கள்ல நாங்க சேர்த்து வாங்கியிருக்கோம் சார். தப்பு தான் சார். பண்ணிருக்க கூடாது சார். ஆர்வத்துல நாங்க பண்ணிட்டோம் சார்ன்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டதும் உண்டு. அதற்கு அப்படிலாம் நீ வாங்கக்கூடாதுன்னு நடவடிக்கை எடுத்த நிகழ்வுகளும் உண்டு. அப்ப இதை என்ன செய்யணும்னா எங்க வாங்குறாங்களோ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தானே சொல்றோம். ம். இந்த அரசு என்ன சொல்லுது? எங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, எந்த கடையில வாங்குறாங்களோ கடை எண்ணை போட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தானே கேட்கிறோம். அப்படி கம்ப்ளைண்ட் வரலையே. கம்ப்ளைண்ட் வந்திருந்தா துரித நடவடிக்கை உடனே எங்கேயுமே எடுத்துற போறோம். கம்ப்ளைண்ட் வரலையா? வந்த இடங்கள்ல நாங்க நாங்க விசாரணை பண்ணியிருக்கோம். ம், வந்த இடங்கள்ல நடவடிக்கை எடுத்திருக்கோம். ம். வந்தா நடவடிக்கை எடுக்க இன்றும் அரசு தயாரா தான் இன்னொரு இருந்துட்டு இருக்கு. டாஸ்மாக் தொடர்பான விஷயங்கள்ல இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இப்ப டாஸ்மாக்ல ஒரு இடத்துல இப்போ ஒரு சென்னையில ஒரு டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, அவர் சொந்த ஊருக்கு எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கிறாரு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்க்கே வந்து அவர் சில லட்சங்கள குடுத்தா தான் அந்த டிரான்ஸ்ஃபரே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இது இது வைக்கப்படுது. எல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். ம், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே பணிச்சுமை அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சூழல்ல, ம், ஒரு இடத்துல ஒருத்தர் பழக்கமாயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்கள அதே இடத்துல ரீடைன் பண்றது நல்லது. ம், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்தினுடைய தன்மை, அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய தன்மை. ம், ஏன்னா ஒரு 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 ச டாஸ்மாக் ரீட்டெயில் ஸ்டோர்ல வந்து சேல்ஸ் பண்றது, சேல்ஸ்மேனா இருக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ம், ஏன்னா வருகின்றவர்கள் வந்து மது போதை இன்டாக்சிகேஷன்ல வருவாங்க. சர்டன் பிஹேவியர்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும். ம், அவங்க வந்து ஒரு ஒரு மதுவின் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய சிலர் நடந்து கொள்ள விதங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா நடத்தக்கூடியவர்களா தான் ம், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ம், அப்ப இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் நான் சொன்னேன். இதுல இது இது எல்லாமே எங்க தவறு நடந்தாலும் உங்களுக்கு டிவிஎஸ்சி இருக்கு. ம், நீங்க ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டுட்டு, ம்,
நீங்க அதுல நடவடிக்கை எடுக்குதா எடுக்கலையா அரசு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணுமே ஒழிய ம். 10 வாய்க்கு வந்த கதைகளை எல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு போக கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ இந்த டாஸ்மாக் வழக்குல ஆ திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்டின்னா, அது நடந்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்ட வச்ச அமலாக்கத்துறைக்கு இது இப்ப பெரிய இப்ப இருங்க டாஸ்க் அது. பிஎம்எல்ஏ நிரூபிக்க வேண்டிய பிஎம்எல்ஏல இடத்துல இருக்காங்க. அந்த அந்த அமௌண்ட் பிளாக் மணி ஜெனரேட் ஆனது மட்டும் இல்லாம எங்க முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னு நீங்க வந்து ஆதாரம் காட்டணும். அதுக்கு தான் ஒரு ஒரு வரைபடமே போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க சமூக இல்லையே நான் வலைதளங்கள். கேக்குறேன், ஆகாஷ் பணம் எங்கேயாவது பாஸ்கரன் அவர் பிடிச்சிருக்காங்களா? எப்படி திமுக இல்ல நான் என்ன குடும்பத்துக்கு கேக்குறேன் உறவினர். நான் என்ன கேக்குறேன் ரத்தீஷ் அவரு உதயநிதி எல்லாரும் அவர்களுக்கு உறவினர்கள் யாரு? எனக்கு சொந்தக்கார டாஸ்மாக்ல இருந்து வந்த பணம் இவர்கள் மூலியமாக சினிமா துறைக்கு போய் பிளாக் மணி ஒயிட் மணி ஆகியிருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் வந்து இது எல்லாம் ஹேஷியமான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி டெல்லிங். திமுகனுடைய முதல் குடும்பம் கண்டிப்பா உள்ள போகும். அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது டெல்லியில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவ்ளோ தீவிரமா பேசுறாங்களே. இது எல்லாமே கட்டுக்கதைகள் தாமா. ம். நீங்க வந்து இப்ப நானே என்னோட உறவினர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு தொழில் பண்ணி முன்னுக்கு வராருன்னு சொன்னா உடனே வந்து நான் காசு வாங்கி நாங்க அதுலதான் முன்னுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து அவர் வந்தாருன்னு சொல்லி 10 ஒருத்தர் பேசிடலாம். ஆனா யதார்த்தமா அது உண்மைன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். ம். இந்த பணம் இவ்வளவு பணம் இவர்கிட்ட நாங்க பிடிபட்டு இருக்கு, இவர் இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட் இவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு, இந்த அமௌண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும். ம். இவங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் தலைமறைவா இருக்காங்க? இப்ப ஆகாஷ் பாஸ்கரன், இல்ல இல்ல ரத்தீஷ் மேல குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை வைக்கப்படுது. இல்ல அதுக்குதான் விசாரணைக்கு வராங்க இருங்க அப்படின்னா, அதுக்குதான் நான் ஏன் சொல்றேன். ஆஜராகி பதில் அளிக்கலாமே. இது ஏன் அமலாக்கத்துறையினுடைய தலைமறைவாகணும்? அமலாக்கத்துறையினுடைய அணுகுமுறை சரியில்லை. அமலாக்கத்துறை இதுவரைக்கும் 6000 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கு. ம். விசாரணைகள் மட்டும் 4842 விசாரணைகள் அவர்கள் சோதனைகள் செய்திருக்கிறார்கள். இதுல எத்தனை தெரியுமா வந்து அவங்க கோர்ட்டுக்கு நம்பிச்சது? வெறும் 47 மட்டும்தான். ம். அதுல 44க்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்ப நீங்க வந்து 4842 சோதனைகள் 6000 வழக்குகள் பதிவு செய்துட்டு நீங்க வெறும் 0.7% தான் வந்து இதுல வந்து ம். விசாரணைக்கு கோர்ட்டுக்கே போயிருக்கு. ம். இப்ப என்ன இவங்க ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா கோர்ட்டே வந்து கண்டிக்குது இல்லையா? இவங்க என்ன ட்ரை பண்றாங்க? இவங்க விசாரணைக்கு அழைத்தால் இவர்கள் போவதற்கு தயாரா தான் இருக்காங்க. ம். அவங்க சம்மன் சர்வ் பண்ணிட்டோம். வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா தான் இருக்காங்க. ம். யார் சொன்னாங்க அவங்க வரலங்கிறத? ம். ஆனா முறையற்ற விதத்தில் அமலாக்கத்துறை தன்னை ஈடுபடுத்தி செயல்படுகின்ற பொழுது அவங்கள நம்பி போறதுங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ம். நான் தெளிவா சொல்றேன். நீங்க அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட நியாயம் எதிர்பார்க்க முடியாது. அவனே திருடன் எங்களை பொறுத்த வரைக்கும். அவருடைய அணுகுமுறை பாஸ் ஹிஸ்டரியில யாரெல்லாம் வந்து போய் விசாரிச்சிருக்காங்களோ பிடிச்சி நான் கைது பண்றேன்னு கூட்டிட்டு போயிட்டானா 1.5 வருஷம் ஆகும் உங்களுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு. அப்ப அவர்கள் வந்து போலியான பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க. அப்ப கைதுங்கிறது அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே போறாங்க. என்ன ஆதாரத்தை சார், இது வரைக்கும் produce விசாரணைக்கு பண்ணிருக்காங்க? வருவதற்கு முன்பாகவே பாஜக முன்னாடி மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்துச்சுன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகுதான் டாஸ்மாக் அமலாக்கத்துறை இல்லம்மா, அதிகாரிகளே நீ விசாரணைக்கு இந்த வராங்க. 1000 கோடி 1000 அப்ப இருந்து இந்த இது ஒரு இல்ல நான் என்ன பேசுபொருளாக கேக்குறேன், இருக்கு. இந்த 1000 கோடி அப்ப இருந்து இது பேசுபொருளாக இருக்கு. அப்போ ஒரு பிம்பம் உருவாகல. இப்ப ரைடு நடந்த பிறகுதான் பிம்பம் உருவாகுது. 1000 கோடின்னு சொல்றாங்களே. ம். நான் இந்த இடத்துல 40 கோடி பணம் எடுத்திருக்கேன் சார். ம். இந்த இடத்துல நான் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினதுக்கான இந்த பணத்தை தான் பயன்படுத்தி இருக்காங்க சார். ம். ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா? இல்ல சார், முடிவடையட்டும். விசாரணை எல்லாம் முடியட்டும் முடிவடையட்டும். இல்ல இப்பவே சொல்லலாமே. ம். இப்பதான் நிறைய பேர் கதை சொல்லிட்டு இருக்காங்களே யூடியூப்ல எல்லாமே பாத்தீங்கன்னு ம். சொன்னா என்னமோ இவங்க தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூடவே இருந்து அந்த விசாரணைக்கு இவங்களே கூட போன மாதிரியும், ம். சார் அங்க இது இருந்துச்சான், அங்க வந்து அப்படி நடந்துச்சான், அவர் வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துச்சான் அப்படின்னு கதை சொல்றவங்க நிறைய பேர் வந்துட்டாங்களே இன்னைக்கு. ம். அப்ப எதுவுமே உண்மை இல்லாம இவங்க 10 பேசுறது எல்லாமே ம். ஒரு சுவாரஸ்யத்துக்காக பேசப்படுகிறதே ஒழிய ஆதாரங்களை கேட்டால் அவர்கள்கிட்ட இல்ல. இல்ல சரி, இந்த விஷயத்துல டாஸ்மாக் ஊழல் அப்படின்னா 2014 இருந்தே வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான வழக்கு பதியப்பட்டிருக்கு? தனிநபரினுடைய தவறுகளுக்கு வழக்கு Okay. பதியப்பட்டிருக்கு. ஆமா. நிறுவனத்தின் மீது நீங்க எப்படி நீங்க சோதனை நடத்தலாம்? இல்ல அத நான் தான் என்ன கேட்க வரேன்னா, திமுக தொடர்பான இடங்கள்ல மட்டும் ரைடு நடத்துவதும், திமுக மேல மட்டும் அந்த குற்றச்சாட்டை பொத்தாம்பதுவா திணிப்பதும், அதிமுக அதுல இருந்து விலகி நின்னு பார்ப்பதும், அதை ஏன் நினைக்கிறீங்க? இல்ல என்ன? அதிமுகல தான் அவங்க தான் 41 வழக்குல அவங்க பீரியட்ல வந்திருக்கு. அவங்கள கேட்கணும்னா அடுத்து தங்கமணி அண்ணனை தான் கூப்பிட்டு கேட்கணும். ஏன் அங்கெல்லாம் ரைடு போகல? ஏன் அவங்கள அவங்க விசாரணைக்கு கூட்டணியில் அழைக்கல? இருக்கிறவங்க எப்படிமா ரைடு பண்ணுவாங்க? ம். அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. ஏற்கனவே இதெல்லாம் மிரட்டி தான் அவங்கள வந்து கூட்டணிக்கு ஒத்துக்க வச்சது. ம். சும்மா ஒண்ணும் அவர் ஒத்துக்கலையே. ஆனா அதிமுகவை சேர்ந்த செம்மலை அவர்கள் இதை வரவேற்றிருக்கார். அமலாக்கத்துறை அவர் என்ன விவரம் தவறு தெரியாம பண்ணுச்சு? சொல்லியிருக்காரு. இது எங்க என்ன தவறு எங்க பண்ணுச்சு? பூமராங் வந்து அடிக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. அமலாக்கத்துறை வந்து நியாயமா நேர்மையா நடந்துக்கிறாங்க. ஏன் டாஸ்மாக் இதுல ரைடு நடத்தினா என்ன தப்பு? தப்பு பண்ணா ரைடு நடத்த தான் செய்வாங்க. செம்மலைக்கும் எடப்பாடிக்கும் ஆகாது. ம். 7ஆம் பொருத்தம் அவங்க ஊர்ல ம். சேலத்துல. ஏன்னா சேலத்துக்காரங்கிற முறையில் எனக்கு தெளிவா தெரியும். ம். ஏன்னா செம்மலைக்கு எந்த விதத்திலையும் அரசியல் அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்யவே இல்லை.
ஒரு எம்பி சீட்டு கேட்டு கொடுக்கல, அந்த எம்எல்ஏ வெறுப்புல சீட்டு கொடுக்கல. பண்றாங்களா? அப்ப அவர் சுத்தி விடுறாரு. இது அவங்களுக்குள்ள நடக்கிற அரசியல். நீங்க அப்படிதான் நீங்க இதை வந்து தெளிவா பாத்துக்கணும். அவர் அங்க சேல அரசியலை புரிஞ்சவங்களுக்கு தெரியும். செம்மலை எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்லி சொன்னா, இதை கடைசியா தங்கமணிக்கு வந்து நிக்கணும் அவங்களுக்கும் தெரியும். இவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அது யார் அந்த தம்பினா தங்கமணி தான் அந்த தம்பிங்கிறது இன்னைக்கு எவிடென்ட்டா ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப 41 வழக்குகள். இதற்கு என்ன பதில் சொல்றாங்க என்போர்ஸ்மெண்ட்? யார் அந்த தம்பினா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் அந்த தம்பிங்கிறது தானே எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க. அவசியமே படாது. இது சும்மா இவங்களா தான் சொல்றேன்னு. யார் அந்த சார், யார் அந்த தம்பி, எல்லாம் யார் அந்த சார், யார் அந்த தம்பிங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரியும். நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி நான் சொல்றேன். உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல் எம்எல்ஏ ஆனதுல இருந்தே ரொம்ப பரபரப்பா எங்கிக் கொண்டிருந்த துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த இஷ்யூ பேசப்படும் போது ஒரு பிரஸ் மீட் கூட நடக்கல, மக்களை சந்திக்கவே இல்லை, பதிலே கொடுக்கல. இவ்வளவு விமர்சனங்கள், யார் அந்த தம்பி, உதயநிதி அவர்களை தான் சுத்தி வருது, திமுக குடும்பத்தை தான் அரெஸ்ட் பண்ண போகுதுன்னு இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வச்ச போதும் வெளியில வந்து பேசல. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் டெல்லி போயிருக்காரு, பிரதமர் அவர்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற நேரத்துல வந்து மோடி கூட வரட்டும் இல்ல இடி வரட்டும் பயம் இல்லைன்னு சொல்றது. சைதாப்பேட்ல நடந்த பொதுக்கூட்டத்துல ரொம்ப தெளிவா சொன்னாரு. இந்த இடி இந்த மோடிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க இல்லங்கிறத தெளிவா சொன்னாரு. இன்னைக்கும் திரும்ப சொல்லியிருக்காரு, புதுக்கோட்டையில சொல்லியிருக்காரு. இந்த இடி இந்த மோடிக்கெல்லாம் பயப்படுறாங்கல்ல, மடியில எங்கிட்ட கனவுல நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிளியரா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இது என்ன திரும்ப சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏதாவது ஈடுபட்டு இருந்தா அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். இல்ல அவர் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடியவர்களை நீங்க ஏதாவது சொத்துக்கள் பிடிச்சு, இல்ல நீங்க பண பரிமாற்றத்தை பிடிச்சு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வரும். அவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் சம்பந்தப்படாத நபர்கள், அவங்களுக்குன்னு ஒரு தொழில் வர்த்தகம் இருந்துகிட்டு இருக்கு. அவர்கள் நண்பர்களாக இருப்பதுதான் இவர்கள் செய்த குற்றமான்னு நான் கேட்கிறேன். நான் இப்ப என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் தொடர்பு கிடையாது, அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு நாங்க கணக்கு காட்டணும், நாங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லி சொல்ற மாதிரில நீங்க சொல்றது இருக்கு. அதுக்கு நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா? அவசியம் இல்லையே. அரசியல் ரீதியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தாரு. அவருக்கு எப்படி திடீர்னு ஒரு டாப் 3 ஸ்டார்ஸ் உடைய படத்தை தயாரிக்கிற அளவுக்கு எங்க இருந்து அவருக்கு அவ்வளவு பணம்? நான் என்ன கேக்குறேன் அப்படிங்கிறது, சங்கர் சார் ஒரு சாதாரண கெஸ்ட் ரோல்ல சத்தம் இல்லாம எட்டி பார்த்துக்கிட்டு வந்தவர் சினிமா துறையில. அவர் இன்னைக்கு இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காரு. சரிங்களா? நீங்க சினிமா துறையில ஒரு படம் 2 படம், இயக்குனர் வேற தயாரிப்பாளர் வேற சார், அவங்களுடைய ரோலே வேற. ஒரு நல்ல கதை இருந்தா அவருக்கு டாப்ல இருக்கக்கூடிய தயாரிப்பாளர், ப்ரொடியூசர் அவன் ஆல்ரெடி அந்த பையன் நல்ல செல்வாக்கான குடும்பங்க. அவங்களுக்குன்னு பொருளாதார வளம் நல்லா இருக்கக்கூடிய குடும்பம் தான், ஒன்னும் சாதாரண குடும்பம் இல்ல. நீங்க தம்மம்பட்டியில போய் விசாரிச்சுங்க, நான் தெளிவா சொல்றேன். 1000 கோடி ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு 1000 கோடி லோன் எவ்வளவு வாங்கி இருக்காருங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தானே தெரியும். நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ல நீங்க வந்து 100 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு பட்ஜெட் படம் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல எவ்வளவு கடன் இருக்கு, அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறத அந்த ப்ரொடியூசரை கேட்டா தான் தெரியும். ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாம நீங்க முடிச்சு போடுறீங்க பாத்தீங்களா? இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் இந்த டாஸ்மாக்குக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இல்ல சார். இப்போ என்ன பத்தியே வச்சுக்கலாமே, என்னை பத்தி யாராவது ஒருத்தவங்க தவறா பேசுறாங்க, என்கிட்ட அந்த பொண்ணு வந்து பணம் வாங்கிட்டு இல்லைன்றுச்சு, இல்ல குடுக்கல ஏமாத்திடுச்சுன்னு, இல்ல நான் பணம் வாங்கினேன், இல்ல நான் கொடுத்துட்டேன், என் கணக்கு கரெக்டா இருக்குன்னு நான் வந்து சொன்னாதானே தெரியும். அவசியம் இல்லையே. நான் அவசியம் இல்லையே. ஏன்னா எங்களுக்கு தான் வந்து இவங்களுடைய அஜெண்டா கிளியரா தெரியுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சும்மாவே வந்து அவங்க வந்து 1000 கோடின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மாவே கைது பண்ணிட்டு அவரோட நெருங்கி இருந்தவரை நான் கைது பண்ணிட்டோம், அதை நீ கோர்ட்ல போய் நிரூபிச்சுக்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினுடைய சட்டமா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க கைது பண்ணிடலாம், விளக்கம் கொடுக்க தேவையில்ல. இல்ல நீங்க பிஎம்எல்ஏ ஆக்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும், காரணம் சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கு நல்லா தெரியும். எஃப்ஐஆர் நீங்க கோர்ட்டுக்கே ட்ரையலுக்கு வரும்போது நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ட்ரையலுக்கு வர வரைக்கும் நீங்க எஃப்ஐஆர் காப்பி கூட யாருக்கும் கொடுக்க தேவையில்ல. அப்ப இது இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா இதான் இன்னைக்கு கோர்ட் இன்னைக்கு கடுமையா கண்டிச்சது. அதுல இப்ப நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நானு நம்ம சத்தீஸ்கர்ல நடந்த மதுபான வழக்குல பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல சொல்றாங்க, ஆதாரங்கள் எல்லாம் பொதுவாக குற்றச்சாட்டுகளை சுமத்துவதையே அமலாக்கத்துறை வாடிக்கையாக வைத்திருப்பதை நாங்கள் நிறைய பார்க்கிறோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? நீதிபதிகள் கோர்ட்ல சொல்றாங்க, பெஞ்சில சொல்றாங்க. சத்தீஸ்கர்ல ஏற்கனவே கைது பண்ணி அவர் உள்ள வச்சிருக்காங்க, ஆதாரங்கள் இல்லாமலே கைது பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுடைய பெயிலுக்கு வந்து அப்ப நீங்க எப்படி நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? நீங்க மத்த போலீஸ் விசாரணை மாதிரி கிடையாது. இது நீங்க போகலாம், விசாரிக்கலாம், திரும்ப விட்டுறலாம்னு. இவங்களுக்கு தான் அஜெண்டா இருக்கு. ஏன்னா the only state which has a unique identity தமிழ்நாடு தான். இதுக்குன்னு ஒரு தனியான குணம் இருக்கு. நாங்க கிளியரா சொன்னாங்க, இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு கூட தான் சிஎம் சொன்னாங்க. ஆமா, அதுதான் நாங்க நிக்கிறோம், அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நீங்க எங்களுக்கான உரிமைகளை நீங்க மறுக்கிறீங்க, எங்க இன அடையாளங்களை மறுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, நீங்க எங்களுக்கான நிதியை ஒதுக்குறதுக்கு மறுக்கிறீங்க, டீலிமிட்டேஷன் மூலியமா எங்களுடைய அதிகாரத்தை நீங்க குறைக்க பாக்குறீங்க. இது மாதிரியான அநீதிகளை நீங்க இழைச்சிக்கிட்டு வர்றதுக்கு குரல் கொடுக்கிற ஒரே மாநிலம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு யார் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களை கைது பண்ண, அவர்களுடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் அமலாக்கத்துறையை ஈடுபடுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதை புரிஞ்சுக்காத அளவுக்கு தமிழம் முட்டாளா இருக்கான். அவங்க போனதை பத்தி எல்லாம் தப்பு கிடையாதுமா. இவங்க அமலாக்கத்துறை மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா இல்ல பாஜக மேல வைக்கிறீங்களா? 2 பேரும் தான். பாஜகங்கிறது வேற யாரு, அமலாக்கத்துறை இருக்கக்கூடியது யாரு, ரெண்டுமே ஹேண்ட் அண்ட் கிளவுஸ் தான். அவங்களுடைய கைக்கூலிகள் தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்தியா முழுக்க நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க பதிஞ்சிருக்கக்கூடிய வழக்குகள் ஏதாவது ஒன்னாவது பிஜேபி கார மேல இருக்கா? கிடையவே கிடையாது. நீங்க இந்தியா ஃபுல்லா நீங்க தமிழ்நாட்டில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பிஎம்எல்ஏக்கு நல்ல கேஸ் 4 கேஸ் நான் சொல்றேன், அதெல்லாம் எடுத்து பண்ணாங்கன்னா நல்ல கேஸ். ஆருத்ரா வழக்குல சுரேஷ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க விசாரிக்கல, பல 100 கோடிகள் அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதுல இன்ஃபேக்ட் சொன்னா அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு இருக்குதான் செய்யுது. பல ஆயிரம் கோடி மக்களை ஏமாத்தி இருக்க நல்ல வழக்கு பிஎம்எல்ஏக்கு நான் சொல்றேன். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்ல தயவு செஞ்சு அந்த கேஸை விசாரிங்க. அதை விட்டுட்டீங்க, இது வரைக்கும் நீங்க விசாரிக்கல. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய மாநில தலைவரா நீங்க அறிவிச்சிருக்கீங்க, அவருடைய பணம் 4 கோடி ரூபாய் ரயில்ல பிடிச்சதா சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கை தயவு செஞ்சு எடுத்து விசாரிங்க. ஏன்னா 4 கோடி ரூபாய் அன்அக்கௌண்டட் மணி எங்கேயும் ஜெனரேட் ஆக, அப்ப நீங்க அதை பிடிக்கிறதுக்கு வெரி ஃபிட் கேஸ். அதை நீங்க எடுத்து பாருங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான வழக்கு நீங்க நிலுவையில் இருக்கு, அது பல கோடி ரூபாய்க்கு உண்டான வழக்கு இருக்கு. இது மாதிரியா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஏடிஎம்கே மேல நடத்தின ரெய்டுகள் இருக்கு பாத்தீங்களா, 42 வழக்குகள்ல என்போர்ஸ்மெண்ட் தமிழ்நாடு நடத்தின ரெய்டுல 32 வழக்குகள் ஏடிஎம்கே மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய, ஏடிஎம்கே முக்கிய நிர்வாகிகளா இருக்கக்கூடிய வழக்குகள். இந்த வழக்குகளோட நிலை என்ன, அதெல்லாம் எடுத்து விசாரணை பண்ணுங்க. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட வழக்குகளை போட்டு அவர்களை சப்ரஸ் பண்றது ஒண்ணுதான், ஆதிக்கம் செலுத்தி தான் சொல்றதை கேளுன்னு மிரட்டுறது ஒண்ணுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு திமுக என்னைக்கு அடிபணியாது, அவர்களுடைய வலையில சிக்கவும் சிக்காது. அதை விருந்தாலும் சட்ட ரீதியா ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம்னு தான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்றத படி பார்த்தா நிரூபிக்க முடியாது அவங்களால, ஆனா இப்படி ஒரு கதையை கட்டுவாங்க, இது வழக்கமா வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா பிஎம்எல்ஏல கேஸ் அப்படி பார்த்தா கூட அவங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. எங்க நிறைவேறிச்சு? மத்தியில போய் ரீச் ஆயிடுச்சு. மக்களுக்கு தெளிவா தெரியும் ஏன் இந்த பிரஷர் வருதுங்கிறது. அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு ஒன்றும் மக்கள் தெளிவில்லாதவர்கள் இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்விளைவு என்ன, இதுல யார் இருக்காங்க. சரி, ஓகே. இந்த விஷயத்த டாஸ்மாக் வழக்கு அது நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கீங்க, குற்றமே செய்யல, பாஜகவுடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கறத நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நேத்து திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. திருவிழால ஒரு டெம்போ ஃபுல்லா வந்து சாராய பாட்டில்கள், அதை வந்து பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொட்டி கடையில வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ட்ரேக்கு மேல இருக்கும் வச்சு அதை வந்து திருவிழால வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பெண்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு அதை எடுத்துட்டு வந்து போட்டு உடைக்கிற விஷயம் எல்லா சேனல்லையும் போச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ டாஸ்மாக்ல இருந்து பல்க் பர்ச்சேஸ் கூட இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அன்அபிஷியலா சேல் பண்ண முடியும். டாஸ்மாக்ல இருந்து அவசியம் இல்ல, பார்கள்ல இருந்து அதை விற்பனை. பார்கள் நம்ம லைசன்ஸ் கொடுத்துருக்கோம், FL2 லைசன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பார் லைசன்ஸ் நம்ம அலோட் பண்றோம் வெளியே. இப்ப கிளப்ஸ் நடத்துறதுக்கு, அதான் சொல்றேன். யாரா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத வச்சு நீங்க வந்து முழு நிறுவனத்தை நீங்க குற்றம் சொல்ல முடியாது. தவறுகள் நடக்கின்ற பொழுது நீங்க ஒரு போன் கால் எடுங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அதாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. நேற்றைக்கு அந்த திண்டுக்கல்ல எங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இப்போ வரைக்கும் எந்த விவரமும் வெளியில வரல. இல்லையே, வழக்கு பதியப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில. அந்த நிகழ்வுல விற்பனை செய்தவர்கள் மீது யார் அவர்கள்ங்கிறத விசாரணை பண்ணி இன்னைக்கு காலையில வழக்கு பதிஞ்சிருக்காங்களே. நடவடிக்கை எடுக்காம இல்ல, அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல யாராவது 2 நபர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அதற்கான நடவடிக்கைகள் அந்த 2 பேர் மீது தான் எடுக்கணுமே ஒழிய பொதுவா சமுதாயத்தையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அரசையும் பொதுவாக குற்றம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. ஆனா கடைசியா மது பிரியர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரு கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த போதே ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு, கடுமையான ஒரு பதிலை கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, டாஸ்மாக்ல இது மாதிரி இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அதிகமா வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் மீது என்று இதை வந்து வச்சிருந்தாரு. ஒருவேளை அப்படி வர குற்றச்சாட்டுகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தா மீண்டும் மீண்டும் இது ஒரு பேசுபொருள் ஆயிருக்காதே அப்படிங்கிறது நான் கேட்கிற கேள்வி. எத்தனை கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வந்திருக்கு, யாரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்கா, அதை சொல்லுங்க யாரையாவது. நீங்க தான் சார் சொல்றீங்க. இல்ல, ஆன்லைன்ல எஃப்ஐஆர் போடலாம், ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமே.
இன்னைக்கு ஆன்லைன்ல நீங்க வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படின்னு ஆன்லைன்ல கூட பதிவு எல்லாம் பண்ணலாம். யாரு வேணாலும் வீடியோவோடவே போயிடுறாங்க. கம்ப்ளைண்ட் யாரும் பண்றது இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. பண்ணணுங்க. இருந்துச்சுன்னா பண்ணாதானே நடவடிக்கை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அது கம்ப்ளைண்டா வந்தா தானே போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். ம். கம்ப்ளைண்டா வராத வரைக்கும் நமக்கு அந்த தப்பு நடக்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 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 நீங்க சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு காலைல நேத்து வந்து மது இது மாதிரி வித்தாங்கன்னு சொல்லிட்டு, அது கம்ப்ளைண்டா வருகின்ற பொழுது நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். நம்ம கவனத்துக்கு வரும். ஏன்னா நமக்கு இது 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 ஒரு வேலையை மட்டும் பார்க்கறது வந்து போலீஸினுடைய வேலை இல்ல. எவ்வளவோ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள்ல எவ்வளவோ விஷயங்கள் போலீஸ்க்கு வந்து இன்னைக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வருதோ அந்த இடத்துல கம்ப்ளைண்ட்க்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது குற்றம். ஆனா இன்னைக்கு நம்ம சிஎம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. எந்த விதத்திலையும் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கின்ற கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கின்ற அரசாக தான் நம்மளுடைய அரசு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப கம்ப்ளைண்ட் வருகின்ற போது நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்த காலங்களும் நம்ம வந்து இந்த ஒரு 1 இயர்ல நம்ம பார்த்திருக்கோம். போலீஸ் ஆபீசரையே சஸ்பெண்ட் பண்ண காலமெல்லாம் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப கம்ப்ளைண்ட் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். வராத வரைக்கும் இது எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி ஒரு அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கணுங்கிற ஒரு முயற்சியில தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த ரூபத்தில் இதுல உண்மை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லைங்கிறது நான் உங்களுக்கு கம்பேரிட்டிவா சொல்லிட்டேன். டாஸ்மாக் நிறுவனத்தை நீங்க ஆடிட் பண்ணியிருக்கலாம், நீங்க ஆடிட்டிங் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கலாம், இல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க வேற ஏதாவது இனிஷியேட்டிவ் நீங்க விளக்கங்கள் கேட்டுருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நீங்க நேரா பிஎம்எல்ஏ உள்ள விடுறதுங்கிறது எதோட என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரோல் என்னவா இருக்குன்னு சொன்னா உள்ள போகணும், இந்த தவறுகள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கதை சொல்லணும். இந்த கதைகள் எல்லாம் சொன்ன பிறகு டெபுட்டி சிஎம் கூட இருக்கிற நண்பர்களை வந்து நீங்க கைது பண்ணணும். கைது பண்ணிட்டு இவருக்கு தான் இந்த பணம் போச்சுன்னு சொல்லி 19 வெளியே ஒரு கதையை பரப்பி விடணும். இந்த நோக்கத்துக்காக மட்டுமே இது செயல்பட்ட மாதிரி தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நானும் அதை அப்படிதான் பாக்குறேன். நான் நீங்க திரும்ப பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கீங்க. ஈடியினுடைய நடவடிக்கை மீது பாஜக என்னென்ன திட்டங்களை எங்கெங்க எல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க. இது நான் வைத்த குற்றச்சாட்டுகள் அல்ல. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களே அவர்களை கண்டிச்சிருக்காருங்கிறது தான் இதுல கூடுதல் கவனம். பிளஸ் இந்த விளக்கங்களை சொல்றதுக்கான நல்ல வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தது உங்களுக்கு ஒரு நன்றி. நீதிபதிகள் கண்டிச்சிருக்காங்க. கோடைகால விடுமுறைக்கு பிறகு அமலாக்கத்துறை பதில் கொடுக்கணும். என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் மீண்டும் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.